द्रविड़ कचगम के प्रमुख के वीरमणि ने स्पेशल इन्वेस्टर रीजन पर चर्चा करने के लिए मुख्यमंत्री एम.के. स्टालिन की सभी पार्टियों की मीटिंग बुलाने के फैसले की तारीफ करते हुए इसे सराहनीय बताया। उन्होंने इस प्रस्ताव की संवैधानिक वैधता पर चिंता जताते हुए कहा कि संविधान में ऐसा कोई प्रावधान नहीं होता। மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி தலைவர்களை அழைத்து இது பற்றி கலந்தாலோசித்ததுடன் இந்த கருத்துடைய அனைத்து கட்சிகளையும் பரவலாக அழைத்து கலந்தாலோசித்து தக்க பரிகாரம் காண முனைந்திருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது. இதில் இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்வதற்கு அரசியல் சட்டத்தில் இடமில்லை. அரசியல் சட்டப்படி இங்கே தேர்தல் ஆணையம் செய்ய இடமில்லை. எப்படி என்று சொன்னால் தனியே ஒன்று சொல்லலாமே தவிர ஒட்டுமொத்தமாக எல்லா மாநிலங்களுக்கும் தமிழ்நாடு முழுக்க ஒரே தடவையிலே இப்படி செய்யலாம் என்பதற்கு இடமில்லை. மிக முக்கியமான அடுத்த அடிப்படை என்னவென்றால் இப்போது இந்த சிறப்பாக எப்படியாவது இந்த வாக்காளர்கள் பட்டியலை மாற்றிவிட வேண்டும், வேறு இடங்களை கொண்டு வர வேண்டும் நினைப்பதற்கு இங்கே ஆதார் அட்டை என்ற பல்வேறு குழப்பங்களை எல்லாம் உண்டாக்கி அதில் முடிவெடுக்கக்கூடிய சூழல் இல்லை. அதாவது ரொம்ப ஆபத்தான ஒரு பகுதி எதிலே இருக்கிறதுன்னு சொன்னால் பூத் லெவல் ஆபீசர்ஸ். ஆனால் பிஎல்ஓ என்ற பூத் லெவல் ஆபீசர்ஸ் என்று ஒன்று இடையிலே உள்ளே விட்டிருக்கிறார்களே, அதற்கு சட்டசம்மதம் கிடையாது. நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் சரியான நேரத்தில் எல்லோரையும் கூட்டியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இது ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா என்று பார்க்கவில்லை. தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளா, ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டாமா, அது முகப்புறையில் இருக்கக்கூடிய ஜனநாயகம் மதச்சார்பு